Chai with Chitra. இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இது ஒரு மேடை தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதை வந்து சிவாவோட நான் ஒரு படம் நடிச்சுட்டு இதை ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2019 வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னன்னா விஜயோட 2 படம் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார், ரெண்டுமே வித்தியாசமான படங்கள். ஒன்று ஏஆர் முருகதாஸ். ஆமாம் சார். லோகேஷ். எனக்கு சார் விஜய் சாரோட வாய்ப்பு இப்போ ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணதில் வந்து நான் ரொம்ப வியந்தது வந்து பா ரஞ்சித் சார். வேட்டுவம்னு ஒரு படம். ஆமாம். அதில் வந்து இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நம்ம லாங்குவேஜில் தமிழில் நடிக்கிற நடிகர்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. சிவகுமார் சார் என்னோட யோகாவோட மானசீக குரு சார். ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே பண்ணுறது. செரிஷ் பண்ணுற மூமெண்ட்னால் நாங்கள் ஆக்சுவலாக சூர்யா சாரை விட கார்த்தி எனக்கு க்ளோஸ். ஒன்றா டின்னர் போவோம், லஞ்ச் போவோம், வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி இது அந்த வகையில் எனக்கு நல்ல இது பாண்டிங்கு. அந்த வகையில் எனக்கு பாண்டிங்கு. அதுக்கு அது தாண்டின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எனக்கு வந்து ஒரு தம்பி மாதிரியே. சிவா ஹீரோ நடிக்கிறதுக்கு அப்புறமா, ஹீரோ நடிக்க அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஹலோ ஹலோ தான் தெரியும். நடிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ரியலாக ஒரு தம்பி மாதிரி. அப்படியா? ஆமாம். எனக்கு பண்ண உதவி வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. நான் இது ஒரு மேடை தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதை வந்து சிவாவோட நான் ஒரு படம் நடிச்சுட்டு இதை ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2019 வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னன்னா என் பையனுக்கு அப்ராடில் சீட் கிடச்சிருச்சு படிக்கிறதுக்கு, செகண்ட் சன்னுக்கு நெதர்லாண்ட்ஸில். இப்போ என்ன எஜுகேஷன் லோன்லாம் போனால் கிடைக்கல. ஏன்னா ஷூரிட்டி கொடுக்கணும். ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு என்னோடய வீடு மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். அது ஆல்ரெடி இஎம்ஐயில் இருக்கேன்னா அது கொடுக்க முடியாது. சரி, என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது தம்பிக்கிட்ட போய், தம்பி இது என் நிலைமை இப்படி இருக்குன்ட்டு ஒன்றுமே கேட்கல சார். இம்மீடியட்டாக HDFCயில் ஒரு 50 lakhs வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அதை கொலாட்ரலாக கொடுத்தாரு. கொலாட்ரலாக கொடுத்தாரு. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப 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 பெரிய விஷயம். இப்போ நான் ஃப்யூச்சரில் நான் கொடுக்காம விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி அவரை கேர் பண்ணல. அப்புறம் திருப்பி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. பட் வந்து ஹெல்ப் இல்லை சார், இது வந்து லைஃப். இப்போ என் பையன் வந்து ஒரு 4-5 lakhs மாதம் சம்பாதிக்கிறான்னா பிகாஸ் ஆஃப் சிவா. அது அதே மாதிரி காப்பான் ஷூட்டிங் நடக்கும் போது நான் கனிக்கிட்ட எதாச்சும் சொல்லிகிட்டு இருந்தேன், மச்சான் இந்த மாதிரி. ஏன்னா கனிக்கெலாம் வந்து என் பசங்களை இவ்வளோண்டுலேருந்து தெரியும். என் ஒய்ஃபை தங்கச்சின்னு கூப்பிடுவான். வீட்டுக்கே வந்து உட்காந்துட்டு இருப்பான். வாடா அப்படின்னு சொல்லி வா மச்சான்லாம் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவோம் இப்போ வரைக்கும். அவன் டப்புனே என்னடா சஞ்சு வாடா, அப்படியா, ஓகே 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 சரி உன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பு அப்படின்னு. எதுக்குடா அனுப்பேன் அப்படின்னு. டக்குன்னு பார்த்தா ஒரு 5 lakhs கொடுத்தான் கனி. 5 lakhs கொடுத்துட்டு, மாப்பிள்ள எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால இது பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காத அப்படின்னா. டேய் என்னடா ஏன்டா இதெல்லாம் கொடுக்குற, எனக்கு வேணாண்டா. சீச்சே ஏன் போயிடலடா அது அப்படின்னா. ஸோ அந்த வகையில் இவங்க 2 பேருக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டேன். அதனால தான் சிவா வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பெரிய விஷயம் நயமாக. ஏன்னா உங்களோட ஒரு 20-30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் வேறு விஷயம் இல்லை. இது வந்து ஒரு ஷார்ட் டைம் பழக்கமே. அப்படி இருந்து அதை பண்ணியிருக்காருன்னா. ஆமாம் சார். ஸோ இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய, அதாவது 6 மாதத்துக்கு ஒருக்கா கூட இப்போ மீட் பண்ணிக்குவோம். பட் சிவா தம்பியோட படம் எது ரிலீஸ் ஆனாலும் FDFS டிக்கெட் எங்களுக்கு வந்துடும். நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து பார்ப்போம், சிவா நாங்கள் எல்லோரும். ஸோ இது வந்து இன்றைக்கி என் சன் இந்த நிலைமையில் இருக்கான்னா அதுக்கு சிவா தான் காரணம். விஜயோட 2 படம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். ரெண்டுமே வித்தியாசமான படங்கள். ஒன்று ஏஆர் முருகதாஸ். ஆமாம் சார். லோகேஷ். எனக்கு சார் விஜய் சாரோட வாய்ப்பு ஏஆர் முருகதாஸ் கொடுத்தோன்னே மற்றற்ற மகிழ்ச்சி. அது பயங்கர ஒரு சந்தோஷம். ஒரு அண்ணன் கேரக்டர். அதுக்கு அவர் ஏஆர்எம் சொன்னது வந்து உங்கள் பாடி லாங்குவேஜு,
உங்களோட அனாட்டமி எல்லாமே வந்து பார்க்கும்போது இது எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. பார்க்கும்போது 2 பேரும் கரெக்டாக இருக்கீங்க, அதனால தான் அண்ணனா ஃபிக்ஸ் பண்ணுறேன், இது ஒரு தனி ட்ராக் நல்லா இருக்குங்க பண்ணுவோன்னாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாம் ஷூட் பண்ணது இது வேறு மாதிரி போனதுனால ஃபுல்லாக கட் ஆயிருச்சு. சரி, அடுத்து மாஸ்டர். பட் அவரோட நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த படத்துலையா மாஸ்டர் இல்லையா? 2 படத்துலையுமே. அப்படியா? 2 படத்துலையுமே ரொம்ப ஒரு டவுன் டு அர்த் பர்சன். அவர் வந்து அவர் எங்கே நீங்கள் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எங்கே ஷூட்டிங் போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம இண்டஸ்ட்ரி மக்களுக்கு தான் உரிமை கொடுப்பார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவரை வச்சு சிட்டியில் ஷூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரும் தலையும் வச்சு ஷூட் பண்ணவே முடியாது. ஸோ அவர் முதல்ல எடுத்தோடனே நம்ம ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்களுக்கு தான் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். அண்ட் ஹீ லவ்ஸ் பீப்புள் லவ் ஹிம். அது வந்து நான் அவர் அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் உட்காந்து மாஸ்டரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். அவர் சொன்னார், இந்த மாதிரி லவ் நமக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம், இது 7 ஜென்மத்துக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். நம்ம மாதிரி நடிகர்களுக்கு தான் இது கிடைக்கும், வேறு யாருக்கும் கிடைக்காது. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அதை ப்ராப்பராக நம்ம என்ன கொடுக்க போகிறோன்றது ஒன்று இருக்குதுன்னு அப்போவே சொன்னார் சார். அவ்வளோ நாளாக ஊர் இருந்திருக்கேன். கண்டிப்பாக இருந்திருக்கும் சார். அந்த வகையில் அவர் அந்த மாதிரி ஒரு ட்ராவல், நல்ல ஒரு ட்ராவல் இருந்தது. மாஸ்டர் படத்தில் ஒரு சாங் அவரோட அவரோட டான்ஸுக்கு பெரிய ஃபேன் நான். ஸோ அவரோட சேர்ந்து அந்த ஃபஸ்ட்டு சாங் டான்ஸ் ஆடுற வாய்ப்பு கிடச்சிது. இட் வாஸ் அ ப்ளசன்ட் இது. அதுலேயும் ரோல் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நானும் ஆண்ட்ரியாவும் தான் ஜோடி அதில். அப்புறம் கதை எழுதிட்டு இருந்தார் லோகேஷ் பிரதர். அப்புறம் நிறையா பெரிய படம் இல்லையா, ஸோ அதனால் அதுலேயும் கட் ஆயிடுச்சு. மன வருத்தம் தான், பட் ஓகே, என்ன நம்ம கையில் ஒன்றும் இல்லை. எப்படி இந்த லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் நடித்தது? சூப்பராக இருந்தது சார். அதிர்ந்து கூட பேச மாட்டார். மைக்கை வச்சுட்டு கிட்ட வந்து, சார் இப்படி பண்ணிடுங்க சார், ஓகே சார், அவ்வளோதான் பேசுவார். பட் என்ன எடுக்கணுன்றது தெளிவாக அது என்ன வேணுமோ அதை எடுத்துடுறாரு. ஸோ அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஐ ஹவ் எவர் ஒர்க்ட் வித். இப்போ ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணதில் வந்து நான் ரொம்ப வியந்தது வந்து ரஞ்சித் சார். வேட்டுவம்னு ஒரு படம். ஆமாம், அதில் வந்து இப்போ நடிச்சிட்டு தினேஷ். ஆமாம், தினேஷ், ஆர்யா, கலையரசன் எல்லாம். நான் கலையரசன்ட்ட ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு ரஞ்சித் சார் டைரக்ஷன் நடிக்கணும், எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்க சாரோட. சார் எனக்கு தெரியும், பட் ப்ராப்பர் இன்ட்ரோ எனக்கு கிடையாதுன்னு. அப்போ கரெக்டான டைமில் நான் வர சொன்னார். நான் போய் பார்த்துட்டு சார் உங்கள் இதில் ரொம்ப நாள் நடிக்கணும்னு எனக்கு ஆசை, கொடுங்கன்னேன். பார்க்குறேங்கன்னாரு. வந்து ஒரு மாதத்துக்குள்ளே என்னை கூப்பிட்டார். இது ஒரு இந்த நல்ல வேஷம் டீசெண்டாக இருக்கும், இது பண்ணுங்கள், அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் பார்ப்போம் அப்படின்னாரு. நடிச்சிருக்கேன், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நடித்த கதாபாத்திரங்களில் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்த கதாபாத்திரம் இதெல்லாம் சொல்லலாம்? மன நிறைவு வந்து சார் நிறைய படங்கள் நான் சொல்லுவேன். எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நடித்த படம் நேபாளி. அது வந்து எனக்கு உண்மையிலே என்னமோ எங்கள் அப்பாவே நடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அந்த படம். அண்டு நிறையா ஃபிலிம் சார், விக்ரம் வேதா, துணிவு, நிறையா படங்கள். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனநிறைவாக நடித்த படம் வந்து கங்குவா அண்ட் ரெட்ரோ. ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு உழைப்பு. இப்போ என் போர்ஷனெல்லாம் கம்மியாக வந்திருக்கலாம் எடிட்டிங்கில், பட் அதுக்கு மெனக்கெட்டது வந்து பயங்கரம். நான்ட்டு இல்லை, எல்லாருமே. இப்போ கங்குவா எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மேக்கப் சார் எல்லாருக்குமே. லென்ஸை போட்டு அந்த முடியை வச்சு தாடி வளர்த்து அது ஒரு பெரிய ஒரு இது. ரெட்ரோ அதே மாதிரி தான் எனக்கு பிடிச்சி நல்லாவே ஃப்ரீயாக பர்ஃபார்ம் பண்ண விட்டார் கார்த்திக் சுப்பராஜ் சார். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு நல்லா நான் பண்ணேன்னு எனக்கு தெரியும், பட் ஃபுட்டேஜில் நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பேஸ்மெண்ட்டாக நான் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றதில் இப்போ எனக்கு வேட்டுவம் ரொம்ப நல்லா நான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என் போர்ஷன் டப்பிங் முடிச்சிட்டேன். ஸோ இப்போது ஒரு படம் மை டியர் சிஸ்டர்னு ஒரு படம் வரப்போகுது, அருள்நிதி ஹீரோ. அண்ட் அந்த சிஸ்டருக்கு ஜோடி நான் தான், மம்தா மோகன்தாஸ் தான் ஜோடி எனக்கு. அது எமோஷ்னல் அண்ட் காமெடி மாத்திரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபிலிமாக இருக்கும், பிளாக் பஸ்டர்ட் ஃபிலிமாக இருக்கும். பிளாக் பஸ்டர் ஃபிலிம், எஸ். எனக்கு அது எமோஷன் பண்ணியிருக்காங்க பிரபு ஜெயராமன் சொல்லி. இந்த என்னங்க சார் உங்கள் சட்டம், அவர் படம் வந்து இது அருள்நிதிக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுக்கும் சார். டெஃபினட்டாக அது எமோஷன் அண்ட் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும்.
அது எனக்கு தெரிஞ்ச நான் டப்பிங்கில் பார்க்கும்போது ஒரு அருள்நிதிலாம் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இஸ் அ குட் ஆக்டர். இஸ் அ வெரி குட் ஆக்டர். இல்லை இன்னும் நான் அதை அவர்கிட்டே சொன்னேன், ஏங்க நான் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க, பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்படியா சார்னு கேட்டுக்கிட்டார். ஸோ அந்த படம். அடுத்து மார்ஷல் வந்து இப்போ ஷேப் ஆகிட்டுருக்கு, அது வேறு மாதிரி இருக்கும் சார். ஸோ இதுதான் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய வாய்ப்பு தேடு படலும் போய்கிட்டு தான் இருக்குது, ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி கிராஜுவலாக வருஷத்துக்கு ஒரு 3 படம் 4 படம் நடிச்சிட்ருக்கேன். பட் ஆஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட் அது பத்தாது. எனக்கு அதே மாதிரி ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நம்ம லாங்குவேஜில் தமிழில் நடிக்கிற நடிகர்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழ் நடிகர்களை தவிர்த்து விட்டு வெளில தேடி போகிறாங்க. எஸ், இல்லை பண்ணட்டும். நம்ம இப்போ என்ன வந்து ஒரு ஹிந்திலேயோ தெலுங்குலேயோ மலையாளத்துலேயோ கூப்பிட்டா நான் போகாமல் இருக்க போகிறது இல்லை, டெஃபினட்டாக போவேன். பட் ஃபஸ்ட்டு அந்த வாட் யூ கால் இட், முன்னுரிமை. எஸ், முன்னுரிமை வந்து நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அடுத்து அவங்கள பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தாழ்மையான கருத்து, வேண்டுகோள் எல்லா டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித் 2 பேரோட நடிக்கணுன்றது தான் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை. அது ஒருத்தர் ஒன்று நிறைவேறி எப்படி இருந்தது அவரோட நடிச்சு? அஜித் சார் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது சார், செட்டில் வந்து ஒரு குழந்தை மாதிரி சார். அதாவது எங்கே நம்ம இருந்தாலும் நான் தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன், பிரேம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவ்வளோ சிரித்து வயிறெலாம் பண்ணாமல் போயிடும். நான் இன்ஃபேக்ட் அவர்கிட்ட, சார் நீங்கள் ஃபுல் லென்த் இன்னும் 2-3 காமெடி படங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. பண்ணிடுவோம். காமெடி கூட நல்ல டைமிங் அவருக்கு, செம்ம டைமிங் சார், செம்ம டைமிங்கு. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவார். அண்டர் த சன் யூ கேன் டிஸ்கஸ் வித் ஹிம் எவ்ரி திங் அண்ட் எனி திங். அவ்வளோ ஒரு நாலேஜு, சினிமாவாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் அவர் சினிமா பற்றி கம்மியாக தான் பேசுகிறாரு, மற்ற விஷயங்கள் எல்லாமே எதுனாலும் அவர் அப்படி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கார். அப்படி ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஹேட் அ வெரி குட் டைம் வித் ஹிம் ஃபார் ஒரு 20-25 days. அவர் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணது வந்து பிரியாணி படம் ஷூட்டிங்கில். விபி பிரதர் தான் கூப்பிட்டு போயிட்டு டின்னர் ஒன்றா சாப்பிட்டோம். ஒரு 2 மணி வரைக்கும் உட்காந்துட்டு நான் அப்போ கூட சொல்கிறேன், சார் நான் போகிறேன் சார், காலையில் ஷூட்டிங் இருக்குது. பிரேம் எனக்கும் ஷூட்டிங் இருக்குது பிரேம்னு. சொன்னேன், சார் நீங்கள் போகலன்னா கூட ஒன்றும் இல்லை, நான் போகணும் சார் என்ன. அதனால தான் நான் இப்போ கூட நீங்கள் பிரியாணி படம் கிளைமேக்ஸ் பாருங்கள், நான் கூலர்ஸ் போட்டு வருவேன். அது ஸ்டைல் இல்லை, கண்ணு எரிச்சல், தூங்கல கண்ணாடி போட்டு அப்படி ஸ்டைலாக வருவேன். அதெல்லாம் இதெல்லாம் இல்லை, இதுதான் காரணம். ஏன்னா காலையில் 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்டு, நான் 2 மணி வரைக்கும் இருந்துட்டு போய் படுத்தா என்ன, காலையில் திருப்பியும் கிளம்பி போகணும்ல, ஃபிலிம் சிட்டிக்குள்ளே தான், பட் இருந்தாலும். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து நான் அப்போ தான் சார்கிட்ட பழக்கமே ஆகிறேன். அப்போ வந்து என் செகண்ட் சன் வந்து 10th +2 எக்ஸாம் போகிறான். அப்போ வந்து, சார் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஃபோனில் கொடுங்க அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு, ஹாய் திஸ் இஸ் அஜித் குமார் அப்படின்னாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல பேசி அப்புறம் இவ்வளோ பெருசாக ஒரு FBயில் போட்டான். அதையும் பார்த்துருக்காரு, அதை என்கிட்ட துணிவில் சொன்னார். எஸ் ஐ சா இஸ் போஸ்ட் அப்படின்னாரு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஆம்ஸ்டர்டாம் ரேஸ் ஓட்டும் போது ஹி வாஸ் வித் இன் ஃபார் 2 days. என் சன் அவன் நெதர்லாண்ட்ஸில் இருக்கான், சாரோட போய் ஒரு 2 days இருந்தான். சூப்பர். அதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்போது சொன்னார் அப்பா சொன்னார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேரையுமே. அது எனக்கு என்ன, இப்போ தலைவரோட நடிச்சிடணும், அது மட்டும். சந்திச்சிருக்கீங்களா? எஸ் சார், வணங்க முடியும், வீட்லேயே பார்த்துருக்கேன். சம்மந்தியாக? ஆமாம் அண்ணன் வீட்லேயே பார்த்து பேசியிருக்கேன் சாரோட. பட் அந்த அது ஒரு ஆரா சொல்லுவாங்கல்ல சார், அது எப்படி சொல்கிறது, அந்த ஆரான்றது தமிழில் என்ன சார் கரெக்டான அது? ஆக்சுவலாக வந்து ஒரு ஒளிவட்டம் சார். இதை நான் ஃபீல் பண்ணேன் சார் ரஜினி சார்கிட்ட. அது அவர் சாருக்கு அப்படி இருக்கிறது வந்து எனக்கு, அதாவது தன்னை அறியாமையே கை இப்படி மேலே போகும்ல சார், அது நான் ரஜினி சார்கிட்ட ஃபீல் பண்ணேன் சார். இதை நான் எக்ஸாஜரேட் பண்ணிலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் அவரோட நெருக்கமாக பழகிருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் வந்து உண்மையிலே இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன் சாரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கை இப்படி போகுது மேலே. அப்படி ஒரு ஆரா, அப்படி ஒரு ஒளிவட்டம், அப்படி ஒரு இது, அதெல்லாம் வந்து உண்மையிலே இதுக்கு என்ன இதுன்னே தெரியாது சார். அப்பா நான் ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல சார், அவர்கிட்ட சான்ஸே இல்லை.
விவேக் முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்த ஒரு படத்தில் நடிச்சீங்க. ஆமாம் சார், எழுமின்னு ஒரு படம். அந்த படம் வந்து இவர் கோயம்புத்தூர் ப்ரொடியூசர் தான் பண்ணார். ஸோ ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள, குழந்தைங்களுக்கு உள்ள ஒரு மெசேஜ் உள்ள ஒரு நல்ல ஒரு படம். விவேக் சார் கூட நடித்தது அது ஒரு பெரிய அனுபவம். அவர் விவேக் சார் சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப தன்மையாக, எனக்கு முன்னாடியே சாரை தெரியும், பட் நடிக்கிறதுல தான் ஃபஸ்ட் டைம். பட் ஹேட் அ வெரி குட் டைம் சார். சூப்பராக இருந்தது. மனசு விட்டு பேசி, ஜாலியாக பேசி, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பெட்ரோமாக்ஸ் திரைப்படத்தின் அனுபவம் எப்படி இருந்தது? பெட்ரோமேக்ஸ் வந்து சுதன் வந்து இங்கே நான் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவரும் இருந்தார். அப்போ நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், ஏங்க உங்கள் படத்தில் என்னங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்க, நீங்கள் கொடுங்க. இப்போ யாரை பார்த்தாலும் வாய்ப்பு தானே, அப்ளிகேஷன் தான். வாய்ப்பு வாய்ப்பு வாய்ப்பு. ஏன்னா அவ்வளோ நடிக்கணும்னு ஆசை சார், வேறு ஒன்றும் இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுன்றது வந்து டெஃபினட்டாக அது இருக்கும் தனியாக. பட் வந்து நடிக்கணுன்றது ஒரு பெரிய ஒரு ஆசை. வித்தியாசமான கேரக்டர் நடிக்கணும். ஒரு நாள் கூட சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது இப்படின்ற ஒரு கேரக்டர்னா. பட் இப்போ நம்ம சினிமான்னு வந்துட்டதுனால ஒன்று ஷூட்டிங் இருந்தால் ஒரேடியாக இருக்கும், இல்லைனா இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கும் பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போது. ஸோ இவரை சுதனை பார்த்துட்டு, பிரதர் கூப்பிடுங்க பிரதர் அப்படி இப்படின்னு சொன்னோடனே ஒரு நாள் டக்குன்னு ஃபோன் பண்ணார், வாங்க மீட் பண்ணோன்னே அவர் ஆஃபீஸ் போனேன். அப்போது டைரக்டர் ரோஹின் வெங்கடேஷ் தான் டைரக்டர். அப்போ வந்து ஒரு தெலுங்கு ரீமேக் இது வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான். ஓகே, யாருன்னா தமன்னா பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த படம் அப்படி ஆரம்பிச்சு ஒரு நல்லாவே இப்போ முதற்கொண்டு எனக்கு நல்ல மக்கள் டிவியில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்குங்க பெட்ரோமேக்ஸ் அப்படின்னு சொல்லி பாராட்டுகள் வந்தது. இப்போ சுதனோட அடுத்த படம் தான் இது, மை டியர் சிஸ்டர். பேஷன் ஸ்டுடியோஸ் அவங்களுக்கு தான். ஸோ அதனால் பெட்ரோமேக்ஸ் ஒரு நல்ல ஒரு படம் சார், நல்ல அனுபவம். தமன்னா, சிம்ரன் இப்படி நல்ல கதாநாயகர்களோடு நடிக்க, மீனா. ஆமாம், சிம்ரனோட சேவல் பண்ணேன். நல்ல கதாநாயகர்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு. ஆமாம் சார். மீனா வந்து கண்ணம்மாவில் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக பழகுவாங்க. இப்போ கூட நான் அப்பப்போ எப்போது விஷஸ் தான் அனுப்பினேன்னா இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. அது மீனா வந்து அதான் நான் சொல்கிறேனே, அந்த ஒரு பெரிய ஹீரோயின். அவங்க நடிக்காத ஹீரோஸே கிடையாது. ஸோ என் கூட நடித்ததை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஸோ சிம்ரன் வந்து நான் நடிக்கிற வரைக்கும் அவங்க தான் எனக்கு ஜோடின்னு தெரியாது. சேவல் படத்தில் ஹரியண்ண வாய்ப்பு கொடுத்து நேராக அங்கே போய் பார்க்குறேன், ஓ சிம்ரன் நடிக்கிறாங்களா, இவங்க தான் உங்களுக்கு ஜோடி. என்ன அப்படி அவங்க சிம்ரன். அப்புறம் வேறு யார் பெரிய ஹீரோயின்? தமன்னா. தமன்னா பெரிய ஹீரோயின். அவங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் தான் சார், வெரி வெரி ஸ்வீட். இப்போது தமன்னா வந்து அந்த படத்தில் ஒரு காமெடி என்னென்னா, நான் அப்படி எடுத்துகிட்டு வந்து அவங்கள கொலை பண்ணுறதுக்கு இப்படி எடுத்து இப்படி போடுவேன். அப்படி எடுத்து போடும் போது நான் கீழெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கரெக்டாக அப்படி போட்டுட்டு ஒரு அந்த டம்மி வச்சு தலையில் அடிக்கணும். நான் கேட்குறேன், டம்மி கரெக்டாக இருக்கா, இது இருக்குன்னா டம்மி கரெக்டாக இருக்கு. இப்படி பண்ண பாருங்க, தவறு நெத்தியில் பட்டுருச்சு. ஐயோட்டாங்க, எனக்கு அல்ல இல்லை, சாரிங்க தெரியாமல். ஆல்ரைட்னு கொஞ்சம் நேரம் இருந்தாங்க அப்படி. அப்புறம் திருப்பி அதே ஷாட் அடிக்கும் போது நடிச்சு முடிச்சு. ஷி வாஸ் வெரி கூல். ஸோ இன்றைக்கி உங்கள் சன் ஆக்ட் பண்ண வந்திருக்காரு. ஆமாம் சார். அவருடைய இன்ஸ்பிரேஷனா உங்களுடைய ஐடியாவா? இல்லை அவனோட இன்ஸ்பிரேஷன். ஏன்னா டெஃபினட்டாக வந்து நான் பட்ட கஷ்டம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ சினிமாவில் நான் பட்ட கஷ்டம், சினிமாவை நான் சொல்லலை, சினிமா நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஸோ அவன் வந்து நான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங், அவன் ஆக்சுவலாக இஸ் அ கிரிக்கெட்டர் சார். பேசிக்கலி ஹி வாஸ் அ கிரிக்கெட்டர். அண்டர் 16 எல்லாமே செலக்ட் ஆகி வந்து திடீர்னு ஒரு நாள் இன்ஜினியரிங் சேர்ந்த ஒரு 1 இயரில் அப்பா அப்படின்னு என்ன நான் சினிமாவில் என்னது இல்லைப்பா, அது சம்மந்தமாக ஏதாவது படிக்கிறேன், எனக்கு சினிமா தான் வேணும்னா. என் ஃப்ரெண்டு பானு பிரகாஷன் இருக்கான், அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் சொல்லி, பானு தான் என்கிட்ட சொன்னான், மச்சான் அப்படி இருக்குன்னு. நான் சொன்னேன், ஏன்டா டே கண்ணு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கேனே, தேவையாடா அவனுக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்ன்றது நமக்கு தானே சார் தெரியும். ஸோ அது தேவையா அவனுக்கு, கேளுன்னு. இல்லை மச்சான் அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னோடனே, சேர்றா என்ன பண்ணுறதுன்னு எஸ்ஆர்எம்மில் ஃபிலிம் டெக்னாலஜி சேர்த்து விட்டேன். ஹீ ஸ்டடி டைரக்ஷன். அப்புறம் வந்து அவன் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு ரஜினி முருகனுக்கு போனான். அதுலேருந்து தான் எனக்கு வந்து கனி தான் சேர்த்து விட்டது. அதில் எனக்கு அதுலேருந்து தான் சிவா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனார். என் சன்னுக்கு க்ளோஸ் ஆகிட்டு அப்புறம் அப்படியே எனக்கும் க்ளோஸ் ஆனது சிவா அந்த படத்துலேருந்து தான். அதுக்கு முன்னாடி தெரியும், ஹலோ அண்ணே என்ன தம்பி அப்படின்ட்டு அப்படி போயிடுவோம். பட் இந்த படத்துலேருந்து தான் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த படம் முடிச்சுட்டு அவன் அப்படியே நடிக்க போகிறேன்
அப்படின்னா அதையும் நான் கனிக்கிட்ட தான் சொன்னேன், என்னடா மாப்பிள்ளை டே நடிக்கிறேன்றான்டா என்னடா, சரி இரு நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி அடுத்த சாட்டையில் இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஏன்னா குங்குமப்பட்டு கவுண்டர் குழந்தையில நடிச்சிருக்கான் என் சன், அவன் தான் நடித்தது. அப்படியா? நிம்மதி உங்கள் சாய் சூப்பர் ஹிட் ஆனவுடனே ஏகப்பட்ட படங்கள் ஆஃபர். பட் வி வேர் வெரி ஷுவர் அவன் படித்தா தான் அடுத்து நடிக்க முடியும்ட்டு. அதனால இவன் அந்த குங்குமப்பட்டு கவுண்டரில் நடிக்கணுன்றதுக்காக சத்யராஜ் சார், கவுண்டமணி சார்லாம் சாட்டர்டே சண்டேலாம் நடிக்கவே மாட்டாங்களாம் கவுண்டமணி சார், இவனுக்காக வந்து நடிச்சிருக்காங்க 2 பேரும் சண்டே. ஸோ அப்படி அந்த படம் நடித்தாங்க, நடித்து கொடுத்தா அது பெரிய விஷயம். அவனுக்கு நல்ல நேம் வந்தது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய பிரேக். அப்புறம் தான் இந்த சம்பவங்கள் நடிக்க போகிறேன் அப்படி இப்படி பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி முடிச்சுட்டு தென் அடுத்த சாட்டையில் நடித்தான். இப்போ ஒரு படம் சைன் பண்ணியிருக்கான், விரைவில் அது வரும், நியூஸ் வரும். ரொம்ப நன்றி. அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். மனசை விட்டு நான் நீங்கன்றதுனால தான் இவ்வளோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு வெளியில். ஏன்னா நீங்கள் அப்போ இருந்து நான் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது பல விஷயங்கள் இது வந்து மக்களுக்கு உங்கள் மூலமாக தெரிய வருது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.